갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மண்டே. ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ வந்து லான்ச் பண்ணுறேன் பப்ளிக்காக. ஸோ 3 days குர்தா மேக்கிங் கிளாஸ் 27, 28, 29 ஃபீஸ் வந்து 999 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம vlogக்குள்ள போகலாம். எப்பயுமே இந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் இருந்தோம்னா க்ரோசரி ஷாப்பிங், வெஜிடபிள் ஷாப்பிங்லாம் நானே போய் பண்ணுறது ரொம்ப விரும்புவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அன்றைக்கி வந்து வல்லாரக்கீரை கிடச்சிருந்துச்சு, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது ஏதோ ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். வல்லாரக்கீரையும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதே கிடையாது. ஸோ காலையிலே ஏர்லி மார்னிங்கே போய் நானும் மாமாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் அந்த காட்டன் பேக்லாம் நானே வந்து ஸ்டிச் பண்ணதான். நம்ம காடா துணி கிடைக்கும்ல, அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் அமேசான்லேயும் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் காட்டன் பேக்ஸ் வாங்குறதுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வெயிட் லாஸில் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு ஜெனி அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டிருந்தது. 1.5 kg குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு. ஒரு 10 days, மோர் தென் 10 days இருக்கும். பட் 1.5 kg கிட்ட குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. நான் இருக்கிறது வந்து நார்மல் டயட் தான். கார்ப் கொஞ்சம் கம்மியாக, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட்லான்னு கார்ப் கம்மி பண்ணியிருக்கேன். பட் லோ கார்ப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன். அதுவுமே இப்போ ஒரு 2 நாளாக தான் நான் வந்து 2 meal a day போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி 3 meal 4 meal அந்த மாதிரி 3 meal வரைக்கும் ஸ்நாக்ஸு இன்பிட்வீன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஸோ நம்ம உடம்பு பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்தோன்னா அதை கண்டினியூவாக நமக்கு செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி குட்டி பாவக்காய் தேடினேன், குட்டி பாவக்காய் கிடைக்கல. இது வந்து வாட்டர் ஈட்டின டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸில் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஒரு 7 நாள் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வ்ளாக்ஸ் வர அன்றைக்கி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெய்லி நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா காயும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். கிழங்கு வகைகள் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. காயிலையுமே முன்னாடியெல்லாம் நான் லாஸ்ட் டைம் லோ கார்ப் இருக்கையில் பீட்ரூட், கேரட் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ இந்த வாட்டி அப்படியெல்லாம் இல்லை, கேரட், பீட்ரூட் எல்லாமே எடுத்துக்கிறேன். கிழங்கு வகை மட்டும்தான் எடுத்துக்கிறது இல்லை. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எனக்கு PCOD இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான இது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி சாப்பிட்றேன். அதுக்கு இன்சுலினுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரிவேட் பண்ணாதோ அதை மட்டும் தேடி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றேன். ஸோ எல்லாத்தையுமே காட்டன் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஆத்தா கூப்பிட்ருக்காங்க, தோப்புக்கு போகணும். அதுக்கு முன்னாடி போய் புண்ணியமூர்த்தியில் கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து முளை கட்டுறதுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கும் போயிட்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறதா இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தீங்க. நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஜெனி, நானும் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கும் அதை படிக்கையில் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் ஏன் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்பிட்வீன் நாங்கள் மாடி பில்டிங் கட்டுறப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. திருப்பி பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, வெயிட் வந்து திருப்பி போட ஆரம்பிச்சிச்சு. அது வந்து சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதையாக போகும். அந்த பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சு. அப்போ தான் நான் யூடியூப்லேருந்து பிரேக்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நிறைய ஹோட்டல் ஃபுட்ஸ், 3 வேளையுமே ஹோட்டல் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சுத்தமாக அதை பற்றி கேரே பண்ணிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டது தான் என்னோட மிஸ்டேக் தான். இதுக்கு வேறு எந்த காரணமே கிடையாது, என்னோட தப்பு மட்டும்தான். நான் வெயிட் ஏறினதுக்கு நான் மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்பு, கேழ்வரகு மாவு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். சப்போஸ் இன்றைக்கி அடை தட்டுறோன்னா யூஸ் ஆகும் அப்படின்னுட்டு. மீதி எல்லாமே முளைக்கட்டி. இப்போ நம்மளோட நார்மலாக இந்த கம்போட இதுவும் நார்மலாக பச்சைப்பயிரோட கார்பும் வந்து நீங்கள் முளை கட்டிட்டீங்க அப்படின்னா அதில் நியூட்ரியன்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். மல்டி நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்கும், குட்டி குட்டி நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதோட இதோட கார்ப் லெவல் ரொம்ப கம்மியாகிடும். கார்ப் பார்த்து தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் உங்களுக்கு PCOD இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் நிறைய பாடியில் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக எடுத்துக்கிறது வந்து நமக்கு அந்த ஸ்பைக் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக எப்படியும் நான் பச்சைப்பயிறு தோசை சாப்பிட போகிறேன். அதை முளைக்கட்டி சாப்பிட்டா எனக்கு இன்னும் நல்லது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே முளைக்கட்டி தான் நான் வந்து செய்கிறது. 2 மாவு மட்டும் வாங்கியிருந்தேன், கம்பு மாவும் கேழ்வரகு மாவும். அதோட ஸ்டிக்கர் ஒட்டி பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஒட்ட முடியல. ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு 15 நாள் அந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவு தான் வாங்கியிருக்கேன். மொத்தமாக எனக்கு இது வந்து 350 rupees வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கம்பு மாவு, கேழ்வரகு மாவு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கேழ்வரகு, கம்பு, பச்சைப்பயிறு, கொள்ளு, கொண்டக்கடலை இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் நான் வந்து கம்பு எப்படி முளைக்கட்டி வச்சுருக்கேன், அதே மாதிரி பச்சைப்பயிறு எப்படி முளைக்கட்டி வந்திருக்குன்னு காமிச்சிருக்கேன். எல்லா மில்லட்ஸையுமே நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணது தான். ஸோ பச்சைப்பயிரும் கம்பும் மட்டும் நான் இன்றைக்கி வந்து முளைக்கட்டிக்க போகிறேன். பச்சைப்பயிறு நிறையா இருக்கிறதுனால அந்த பெரிய பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன்.
பச்சைப்பயிறு கம்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன். ஆனால் பச்சைப்பயிரை விட கம்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். எனக்கு பச்சைப்பயிறு நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நைட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ்க்கு வைக்கலாம். காலையிலேயே நான் இன்றைக்கி ஊற போடுறேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு எடுத்து வச்சுருவேன். மறுநாள் காலை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அலசியிலே ரொம்ப மேலே வரும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிடுங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா அலசினதுக்கப்புறம் மேலே இருக்காது கொஞ்சம் தக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது அன்றைக்கி பொரியல் செய்கிறீங்கன்னா அந்த பொரியலோடு சேர்த்து கலந்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய வருது அப்படின்னா சொல்கிறேன். 1 2 அப்படின்னா நான் கீழே போட்டுருவேன். சேம் அதே மாதிரி கம்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடறேன். நிறைய தண்ணி ஊற்றி அந்த பவுல் ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஸோ ஒர்க் அவுட் என்ன பண்ணுறீங்க ஜெனி அப்படின்னு கேட்டவங்களுக்கு, ஒர்க் அவுட் இது வரைக்கும் நான் வாக்கிங்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வீடியோஸும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் ஆடியோ கொடுக்கறதுக்கு மறுநாள்லேருந்து நான் ஜிம் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இனிமேல் நான் வாட் ஐ ஈட் இன் எ டே போடையில் ஜிம்லேயும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இது பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தேங்காய் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்குவேன். ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ முகம் மட்டும் கொஞ்சம் வடிஞ்ச மாதிரி தெரியுது. பட் 1.5 kg 1.5 கிலோ அவ்வளவுதான் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ காலைல இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஆத்தாவை கூட்டிகிட்டு தோப்புக்கு போயிட்டேன். தோப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பேங்க் வேலை ஒன்று இருந்துச்சு, அதை முடிக்கிறதுக்காக தான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போயிருந்தேன். நான் ஃப்ரூட்ஸும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, எடுக்கக்கூடாது லோ கார்ப் அப்படியெல்லாம் இல்லை, இது வரைக்கும் எதுவும் எடுத்துக்கல. ஆனால் கொய்யாக்காய் இருந்துச்சுன்னா, கொய்யாக்காய் கிடச்சிச்சின்னா, செங்காயாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற மரத்தில் அடிக்கடி பறிச்சிருவாங்க. ஸோ நான் சாப்பிட்ற பக்குவத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணது வந்து மாமா. ஸோ அங்கே நிறைய குட்டி இளநீ, நிறைய செடி அந்த மாதிரி இருக்கும். போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் எப்பயுமே சீக்கிரம் போயிடுவோம். அன்றைக்கி 10 மணிக்கு மேலே தான் போனோங்கிறதுனால கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ புது செடிக்காக வச்சுருக்காங்க. பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பதியம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆத்தாவை இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்கு போய் அந்த வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி மாதிரி இந்த ஜவர் ஆட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தான் நான் வந்து செய்கிறேன். நான் வந்து நார்மல் நம்மளோட வீட் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த ஆட்டா அது வந்து நமக்கு க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும். அதோட கார்ப் லெவல் வந்து இதில் நார்மல் தான். ஆட்டாவுக்கும் இதுக்கும் கார்ப் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இன்சுலினை ஸ்பைக் பண்ணாது. முக்கியமான விஷயம், இன்சுலின் வந்து ரொம்ப ஸ்பைக் பண்ணாது. ஆனால் இது வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதில் தேவையான அளவு மாவு போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் எக்கச்சக்க ரெசிபிஸ் செய்யலாம். ஸோ இதில் வந்து தண்ணி நான் வெந்நீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்ல, பத்தாததுக்கு லைட்டாக அதை மீண்டும் ஊற்றி அதே மாதிரி பசரிக்கிறேன். ஒன்ஸ் நல்லா பசைஞ்சிட்டோன்னா நம்ம சப்பாத்தி மாதிரியே திரட்டி எடுக்கலாம். ஆனால் இது பச்சை தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா திரட்ட வரவே வராது. நமக்கு வந்து பசைகிறதுக்கு வரவே வராது. அப்புறம் அது என்னது வட்டமாக தேய்க்கிறதுக்கும் வரவே வராது. இந்தளவு நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்தளவு திக்னஸ் இருக்கணும். வச்சு தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. ஸோ 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இதே மாதிரி நல்லா குத்தி அழுத்தி தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிடலாம். ஸோ நல்லா எடுத்துக்கிட்டு அதே மாவு தான் நான் போட்டுக்கிறேன். ஜவர் ஆட்டா மட்டும்தான் வச்சுருக்கேன். அண்ட் இவ்வளோ ரெசிபீஸும் நீங்களே செய்கிறீங்களா ஜெனி, 3 காய் காட்டுறீங்க, அதெல்லாம் நீங்களே செய்கிறீங்களான்னு உங்களுக்கு இல்லை. எனக்கு லதா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா வந்து நிறைய சமைப்பாங்க, லதாவும் வந்து செய்வாங்க. நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ரெசிபீஸ் மட்டும்தான் நான் செய்வேன். அதுதான் வந்து இது. நான் எல்லா ரெசிபீஸ்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸ், நான் செஞ்சேன் அப்படின்னு ஷேர் பண்ணுற ரெசிபீஸ்லாம் தான் நான் செய்வேன். அம்மா வந்து குழம்பு இதெல்லாமே அம்மா வச்சு இது பண்ணிடுவாங்க. காயெல்லாம் வந்து லதா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா. ஸோ அதனால் நானே எல்லா ரெசிபியும்லாம் செய்யலை. லாஸ்ட் டைம் தான் எல்லாம் நானே செய்வேன். 2 மணி ஆகும் சமையல் முடிக்கிறதுக்கு, 1 மணி ஆகும். பட் இப்போ நமக்கு பொட்டிக் ஒர்க், அது இல்லாமல் நான் ஒரு ப்ராஜெக்ட் வேறு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியறதில்ல. ஸோ இந்த சப்பாத்தியெல்லாம் லதாக்கோ அம்மாவுக்கோ வராது அப்படிங்கிறதுனால நான் வந்து செய்கிறேன். சும்மாவே நான் சப்பாத்தி தரட்டினா வட்டமாக வராது, இந்த மாவில் சுத்தம். அதனால நான் வந்து அந்த கண்ணாடி மூடி இருக்கும்ல, அதை வச்சு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம கேழ்வரகு மாவு இருக்குல்ல, இந்த ஆட்டாலாம் என்னால் வாங்கலை ஜெனி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கேழ்வரகு மாவுலையும் இதே மாதிரி பண்ணலாம். சேமாக இதே மாதிரி வெந்நீர் ஊற்றி தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் சப்பாத்தி திரட்டுறதுக்கு வரும். வெந்நீர் ஊற்றி பண்ணிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு அமுக்கி விடணும். இல்லாட்டி வெடிச்சு காஞ்சி வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ஈரத்துணி வச்சு அமுக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அமுக்குனிங்கன்னா சில சமயம் உப்பி கூட வரும். சப்பாத்திக்கும் இதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குமானா இதில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்காது. நம்மளோட நார்மல் சப்பாத்தியில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ எனக்கு 2, மாமாவுக்கு 2 அப்படின்னு தேய்ப்பேன். 2 பேருமே வெயிட் லாஸில் இருக்கும். மாமாவுக்கு எத்தனை கேஜி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, மாமா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோ வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் பொறுக்க விட்டு 2 சைடும் வந்து திருப்பி போட்டுடுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். வெறும் கீன்வா வேணாம், எனக்கு ரைஸ் வேணாம், எனக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வேணுங்கிறவங்க, உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால், பிசிஓடி இருந்தால், இர்ரெகுலர் பீரியட்லாம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஆட்டாலே வந்து சாப்பிட்லாம். அதெல்லாம் அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது.
ஸோ ஒரு என்ன மெயின் டிஷ்ஷாக இருக்கோ அதை விட அதிகம் வந்து காய் இருக்கிற மாதிரி தான் இப்போ சாப்பிட்றது. ஸோ 2 சப்பாத்தி மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் மசாலா, வெண்டைக்காய் வந்து புளி போட்டு செஞ்ச மாதிரி. அப்புறம் தோப்புக்கு போயிருந்தேன்ல, அங்கே முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த முருங்கைக்கீரை. ஸோ என்னோடய சாரீ வார்ட்ரோப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பொட்டிக்கில் சாரீ சேல் போட்டோம்ல, அப்போ சொல்லியிருந்தேன் நான் நிறைய சாரீ எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா. அந்த சாரீ எடுத்து வச்சுமே என்கிட்ட இந்த 3 ஷெல்ஃப் சாரீ தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு சைட் சாரீஸ்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சல்வா சூட்ஸ். இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே இருக்கிறதுல முக்கால்வாசிக்கு மேலே பாதிக்கு மேலே இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டது, நம்ம பொட்டிக்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிட்ட சாரீஸ். ஸோ அதுதான் இவ்வளோ இது இருக்குது. இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக அதுதான். இந்த மேலே இருக்கிற கொஞ்சம் பட்டு சாரீஸ் வந்து என்னோட ஒரிஜினல் சில்க் சாரீஸ் மாதிரி இருக்கும்ல, அது. இது எல்லாமே இப்போ நான் காட்டுற எல்லாமே நம்ம பொட்டிக்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வீடியோவில் கூட காட்டல, எடுத்து வச்சுக்கிட்ட சாரீஸ் இது எல்லாமே. இந்த சைடு இருக்கிறதும் ஏற்கனவே என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில்க் சாரீஸ். அது இல்லாமல் இப்போ நம்ம பொட்டிக்லேருந்து நான் எடுத்து வச்சுக்கிட்ட சில சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குது. இந்த மேலே இருக்கிற சாரீஸில் கொஞ்சோண்டு இத்தினோண்டு ஒரு துணுக்களவு எங்கேயோ கம்பியில் மாட்டிடுச்சு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மாட்டிடுச்சு, அதனால எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய சாரீஸ் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆத்தா எனக்கு ஞாபகமாக கொடுத்தது. ஸோ அதனால் அந்த சாரீ அப்படியே வச்சுருக்கேன். நிறைய சாரீ டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்குது. இதில் அடுக்குனதுக்கப்புறம் தான் இவ்வளோ சாரீ இருக்குன்னே எனக்கு புரிஞ்சிச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே கோரா சில்க். இதுலேயுமே வந்து கொஞ்சம் நூல் இலவிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சோண்டு டேமேஜ் இருந்தால் கூட நம்ம பொட்டிக்கில் வைக்க மாட்டேன். ஸோ அதுக்காக அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், யாராவது கட்டுறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு. இது ஃபுல்லாகவே சாஃப்ட் சில்க். இதுவும் நம்ம பொட்டிக்லேருந்து எடுத்தது தான். இதுக்கு மேலே இருக்கிறது அந்த காட்டன் சில்க் தவிர மற்ற எல்லாமே நம்ம பொட்டிக்லேருந்து நான் ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறது தான். அது இல்லாமல் இவ்வளவு தான் என்கிட்ட இருந்த சாரீஸ். இதுலேயுமே சில டசர் சில்க்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மீஷோவில் வாங்கினது, நான் ஒரு டான்ஸ் கூட ஆடியிருப்பேன், அது சில போத்தீஸில் வாங்கினது, இந்த சாரீஸ்லாம் இருக்குது. பழைய சாரீ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நம்மளோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் சாரீ வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ சாரீஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ளட்டர் பண்ணி இவ்வளோ தான் இருக்குது. பட் என்னமோ இப்போ சாரீ ஆசையாக இருக்குது, நிறைய சாரீ ஆசை வந்திருக்கு. ஸோ மீஷோவில் வந்து ஜார்ஜெட் சாரீஸ்லாம் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது சாரீஸ் வாங்கி உங்களுக்கு அந்த கோட் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்ஸ்டா ஸ்டோர்ஸ்லாம் நான் பார்த்தேன், பட் ஜார்ஜெட் சாரீஸே மோர் தென் 1000 தான் இப்போ இருக்குது. கீழே இருக்கிறது வந்து சூட்ஸு, கொஞ்சம் டிசைனர் சூட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது ஸ்டிச் பண்ணது வாங்கினது அப்படின்னு. ஆனால் இந்த வார்ட்ரோப்பில் லைட்டாக ஒரு கேப் இருக்குது. லாஸ்ட் ஷெல்ஃபுங்கிறதுனால தூசி படிங்கிறதுனால இந்த கவர் போட்டு வச்சுருக்கேன். இது மீஷோவில் வாங்கினேன். 12 கவர் வந்து 180 ரூபா வந்துச்சு. ஸோ அது வந்து டோட்டல் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 கவர் 24 கவர் வாங்கினேன். இதில் கொஞ்சமும் மாமாவோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸி ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கடைசி இதில் வைக்கிறதையும் அதில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வரைக்கும் முடிச்சுட்டு ஓகே சாரீ வார்ட்ரோப் காட்டலாம். நேற்று தான் அடுக்குனேன்னா உடனே ஆசையாக இருந்துச்சு, காட்டுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்து காட்டுவோம்ல, அந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோ ரெகுலராக பார்க்குறது வந்து 75 ஹார்ட்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்ச் வந்து பண்ணுறவங்களோட பிஃபோர் ஆஃப்டர்லாம் ரொம்ப தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். 75 ஹார்ட் பண்ண முடியாது, ஏன்னா 2 தடவை 45 நிமிஷம் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணணும், அது பண்ண முடியாது. பட் 75 சாஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கே சேரில் இருக்கிறத உட்காந்து தச்சேன். அந்த எல்லோ ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தேன். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ண போகிற கொரியன் இயரிங்ஸ், இது எல்லாமே வெஸ்டர்ன் கொரியன் இயரிங்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு பேட்சாக வந்ததில் சில இயரிங்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் வாங்கினவங்க நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் எத்தனை பீஸ் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம். அதை முடிச்சுட்டு இதுவும் மறுபடியும் அந்த எல்லோ ஸ்டிச் பண்ணதும் இன்றைக்கி தான், இந்த ஸ்கர்ட்டும் இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த 58 inch வித் ரேயான் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் மாடலுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்து இது ரெகுலராக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் நமக்கு வந்து ஒர்க் டே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது டிஷ் செய்கிறேன் அப்படின்னா கீழே போவேன், இல்லைனா மேலே தான் நமக்கு ஒர்க் இருக்கும். அம்மா, மாமா, அப்புறம் லதா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, கீழே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டு வேலை அதெல்லாம் நான் பார்க்குறது மோஸ்ட்லி ஈவினிங் 7க்கு மேலே தான். நான் வந்து ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை எல்லாமே நான் பண்ண வேண்டிய பெட்ரூம் க்ளீனிங், ஹால் க்ளீனிங் எல்லாமே, துணி அடிக்கிறது, துணி மடிக்கிறதுன்னு அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஸோ எல்லோரும் உள்ளே வந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ காஃபி, பிஸ்கட், மேரி பிஸ்கட், சமோசாலாம் உள்ளே போய்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஈவிக்கிற இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நான் வெறும் பிளாக் காஃபி அந்த மாதிரி தானே குடிப்பேன். அதுவும் நான் முன்னாடியே குடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் சும்மா வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல பூ பூத்துருக்கு, நிறைய பூ பூக்குது. உரம் வைக்கணும். ஒரு 2 செடி வந்து கொஞ்சம் பட்டு போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் உரம் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இட்லி பூ பூத்துருக்கு. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ணேன். அன்றைக்கி நான் எடுத்த இன்னொரு ரெசிபி வந்து இந்த பருப்படை. அதை நான் வந்து அன்றைக்கி இதுலேயே காமிச்சிருப்பேன், வாட்டர் ஈட்டின டேலேயே காமிச்சிருப்பேன். ஸோ பருப்படைக்கு அன்றைக்கி நான் பண்ணது சம அளவில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு இது 3ஐயும் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். மத்தியானமே ஊற வச்சுட்டு போயிருந்தேன்.
உங்களுக்கு வேணும்னா இதில் பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு நான் முளைக்கட்டுறதுக்கு ஊற போட்டிருக்கேங்கிறதுனால இதில் ஊற போடுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை ஊற வச்சுட்டு மதியானமே போயிருந்தேன். மாமா வந்து 5:30 மணிக்கே சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஃபாஸ்டிங் டைம் வந்து 5:30க்கே முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் நான் வந்து தான் இந்த டின்னர் மட்டும் மாமாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போவேன். ஸோ அதுக்கு அப்பயே வந்து மோஸ்ட்லி நானும் செஞ்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்பயே சமைச்சு ஒரு 6 மணிக்குள்ளெல்லாம் என்னோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் முடிஞ்சிடும். ஒரு 11-12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 6 மணிக்குள்ளெல்லாம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 3 பருப்பையுமே ஊறின பருப்பை வந்து மிக்சியில் போட்டுட்டு அதோட சோம்பும் அப்புறம் பட்டை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அரிசி போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இன்னுமே வரும். நான் அரிசி சேர்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அரிசி வந்து சேர்க்கல. இது எல்லாத்தையுமே குறைன்னு நம்ம மசாலா வடைக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தோசையாகவும் ஊற்றலாம். ஆனால் தோசையாக ஊற்றுனீங்கன்னா மெத்துன்னு தான் வரும், ஓரளவு கொஞ்சம் முறுவலாக வராது. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட கருவேப்பிலை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறதுனால வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கிக்கிறேன். நீங்கள் எந்த அளவு பருப்பு போடுறீங்களோ, அந்த மாவு எந்த அளவு இருக்கோ அதை விட நிறையா முருங்கைக்கீரை போடுங்க. எந்த கீரை நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது காய் போடுறீங்கனாலும் சரி. ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருக்கையில் இந்த மாதிரி அடை இதிலெல்லாம் நம்ம வந்து நிறைய காயும் கொஞ்சமாக மாவும் சேர்த்து சாப்பிட்டோம்னா 2 அடை, ஒரு அடை சாப்பிட்றதுக்கு 2 அடையாக சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை விட மாவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது பெசறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால எடுத்து வச்சு நான் பெசறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெசறிட்டு நார்மலாக நம்ம அடை தட்டுற மாதிரி தட்ட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கையில் ரொம்ப சப்புன்னு சாப்பிட்ணும், வெறும் ஓட்ஸ் கஞ்சி, வெறும் வந்து ராகி கூழ் அப்படிலாம் சாப்பிட்ணுலாம் எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதோ அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு மட்டும் பண்ணி அதே மாதிரி சாப்பிடுங்க. இப்போ அரிசி போடாமல் இந்த பருப்படை செய்கிற மாதிரி ஒன்றுலேயும் உங்களுக்கு என்னென்ன ஆல்ட்ரு பண்ணுமோ அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இல்லைனாலுமே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நல்லா வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு வேக விடுறேன். அதே மாதிரி எக்கோட மஞ்சக்கரு சாப்பிட்றீங்க, எக்கோட எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றீங்கிறதுக்குலாம் நான் அதெல்லாம் செய்வேன். எக்கோட மஞ்சக்கரு ரொம்ப நல்லது தான். நீங்கள் ஹோலாக சாப்பிட்றப்போ சயின்டிஃபிக் படி நீங்கள் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறத விட 2ஐயும் சேர்த்து எடுக்கையில் தான் உங்களோட இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகாது. ஸோ நான் வந்து இந்த அடையை வந்து மாமாவுக்கும் கொடுத்துட்டு நானும் அதே தான் சாப்பிட்றேன். ஸோ இதோட அன்னைய டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது நான் ஸ்ப்ரவுட்ஸுக்கு வச்சுருந்தேன்ல, அது மறுநாள் காலையில் அன்றைக்கி நைட்டு வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஸ்ப்ரவுட் ஆயிருக்குன்னு தெரியும். ஊற வச்சுருந்ததை ஜஸ்ட் ஒரு நம்ம எப்பயும் நம்ம சேனலில் காமிக்கிற மாதிரி தான் ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கேன். கம்பும் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி பச்சைப்பயிரும் ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பை விடவே பச்சைப்பயிர் வந்து ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகும். ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் வந்து பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி பாருங்கள். இப்போ நான் இது 2ஐயுமே சேர்த்து தண்ணியாக இல்லாமல் ஓரளவு திக்காக அரைச்சி வச்சுப்பேன். கொஞ்சம் அடை பக்குவத்துக்கு டெய்லி காயெல்லாம் அதில் போட்டு துருவி போட்டு ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரி அடையாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.